வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு 4 கோள்கள் ஒரு ராசிகளில் இடம்பெறுமே ஆனால் கிடைக்கும் பலன்கள் என்ன? சூரியன், சந்திரன், புதன், குரு இந்த 4வரும் ஒரு ராசிகளில் ஒன்றாக இணைந்திருக்குமே ஆனால் ஸ்வர்ணமயமான வேலைகளை செய்பவனாகவும் நீராடும் கண்களை உடையவனாகவும் சிற்ப வேலைகளை செய்கின்றவனாகவும் தனவானாகவும் தீரனாகவும் ஆரோக்கியம் உள்ள சரீரத்தை உடையவனாகவும் இருக்கிறான். சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த 4வரும் ஒரு ராசிகளில் இடம்பெறுமே ஆனால் அங்கக்குறைவு உள்ளவனாகவும் சௌபாக்கியம் உள்ளவனாகவும் வாக்கு சாமர்த்தியம் உள்ளவனாகவும் நீளம் உயரம் குறைந்தவனாகவும் ராஜாவிற்கு சம்மதம் உடையவனாகவும் இருக்கிறான். சூரியன், சந்திரன், புதன், சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி ஒரு ராசிகளில் இருந்தார்களே ஆனால் தாய் தந்தையரோடு கருத்து வேறுபாடுகளை உடையவனாகவும் தனமும் சுகமும் இவை இல்லாதவனாகவும் எப்பொழுதும் கற்பனைகளால் சஞ்சரித்துக் கொண்டிருப்பவனாகவும் பிச்சை எடுத்து யாசித்து சாப்பிடுகின்றவனாகவும் உண்மையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடியவனாகவும் இருக்கிறான். சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவர்கள் அனைவரும் ஒரு ராசிகளில் சேர்ந்து இடம்பெறுகிறார்களே ஆனால் ஜலாசாயங்கள், மிருகங்களுக்குள்ள காடுகள் இவைகளில் ஆதிபத்தியம் வசிக்கின்றவனாகவும் சுகத்தோடு கூடியவனாகவும் ராஜபூஜ்யனாகவும் நிபுணத்தன்மை உடையவனாகவும் இருக்கிறான். அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சனி இந்த 4வரும் ஒரு ராசிகளில் இடம்பெறுகிறார்களே ஆனால் ஒன்று கூடி நேத்திர ரோகம் உடையவனாகவும் கூர்மை உடையவனாகவும் அதிக புத்திரர்களும் தனமும் உள்ளவனாகவும் சிரேஷ்டம் உள்ள ஸ்திரீகளை உடையவனாகவும் சௌபாக்கியம் உள்ளவனாகவும் இருக்கிறான். சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ராசிகளில் ஒன்று கூடி இடம்பெறுவார்களே ஆனால் ஸ்திரீகளை போன்ற நடவடிக்கை உடையவனாகவும் முன்னால் நடக்கின்றவனாகவும் மிகவும் பலமில்லாத சரீரத்தை உடையவனாகவும் எல்லாரிடத்திலும் பலமுள்ளவனாகவும் இருக்கிறான். இதுவே 4 கோள்கள் ஒரு ராசியில் இணைந்திருந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அனைவரும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம்.